அஸ்ஸலாமுஅலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நானும் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்ஷாஅல்லாஹ். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக இந்த மாதிரி மார்த்தண்டை எலும்பு மட்டன்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. இதை வச்சு நீ குழம்பு செஞ்சு கொடுத்துருங்கன்ட்டு. ஏன்னா அது செஞ்சு நான் ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அதனால் வாங்கிட்டு வந்து கொடுத்தோன்னே அதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த குழம்பு செய்கிறதுக்காக சில பொருட்களை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 3 வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சு, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை இந்த மாதிரி நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க. கூடவே ஒரு 4 பச்சை மிளகாவை நல்லா கீறி வச்சுக்கிட்டு, இதில் தக்காளி ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா ஸ்வீட்னஸாக வந்துடும் குழம்பு. அதனால் 2 குட்டி குட்டி தக்காளியாக இருக்குது, அது மட்டும் தான் நான் ஆட் பண்ணுறேன். அதையுமே நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த குழம்பு இட்லி தோசைக்கு மட்டுமே சூப்பராக இருக்கும். சூப் மாதிரியும் குடிக்கலாம், நல்லாவே இருக்கும். இன்றைக்கி நான் இட்லி தான் ஊற்ற போகிறேன். அதனால் சீக்கிரமாக என்னுடைய வேலையே முடிஞ்சிடும். அதனால் தோசை சுட்டேன்னா உங்களுக்கு 2 தோசை மட்டும் சாப்பிட மாட்டாங்க, எப்படியோ ஒரு 10 தோசை சாப்பிடுவாங்க இந்த குழம்புனாலே. நீங்களும் இந்த குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அரைக்கிறதுக்காக 3 வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு, இதில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்படியே போடுவேன். இஞ்சி தனியாக பூண்டு தனியாக. இன்றைக்கி அதை சீக்கிரம் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டேன். 3 லவங்கம் கொஞ்சமாக பட்டையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கரில் ஆயிலை ஊற்றிக்கிட்டு, ஆயில் சூடானதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிவிட்டு, நறுக்கி வச்சுருக்க இந்த வெங்காயத்தையுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு இப்போவே ஆட் பண்ணிவிடுங்க, வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கீங்க இல்லையா, நம்ம வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே, அதை இது கூட ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்கி விடுங்க. அந்த பச்சை ஸ்மெல் போயினதுக்கப்புறம் நம்ம நல்லா வதக்கிட்டே இருக்கணும். நல்லாவே இருக்கும், அந்த ஸ்மெல் சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணும் போதே பாருங்கள், நல்லா அந்த கறி ஸ்மெல் வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க இந்த மட்டனையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணி நல்லா பெரட்டி விடுங்க. பெரட்டினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, கொத்தமல்லி தக்காளி எல்லாமே இதை ஆட் பண்ணி அதையுமே நல்லா போட்டு நல்லா பெரட்டிக்கிட்டே இருங்க. தக்காளி எல்லாம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம இதில் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், நான் குட்டி ஸ்பூனில் ஆட் பண்ணுறேன். 3 ஸ்பூன் மிளகாய் தூள். ஏன்னா காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் இதில் நம்ம சாப்பிடும் போது டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். பத்திக் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தான் மசாலாவே ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தனியாத்தூள் ஆட் பண்ணுங்கள். இது மட்டுமே போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு, தேவையான அளவுக்கு சால்ட்டையுமே போட்டுட்டு நல்லா பெரட்டி விடுங்க. இப்போ ஜார் கழுவின தண்ணியுமே இதில் ஆட் பண்ணிவிட்டு குக்கரில் விசில் விட்டுடலாம். இது எப்போவுமே ஒரு 6-7 விசில் விட்டுருங்க. மட்டன் எப்போவுமே நல்லா வெந்தால் தானே நல்லாயிருக்கும். அதனால் விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா, கறிலாம் சூப்பரான நம்மளுக்கு இந்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது சூப் மாதிரியும் நம்ம குடிக்கலாம், நல்லாவே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். இது இட்லிக்கு தோசைக்கு சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இதில் ஒன்றுமே இல்லை, கடைசி கொஞ்சமாக பெப்பரை போட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப் மாதிரியே ஆகிடும். இப்போ இட்லியை போட்டு இன்றைக்கி இந்த குழம்பு ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. பசங்களுக்கு இந்த குழம்புனா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் எப்போவுமே இந்த மாதிரி செய்கிறது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்குமே பிடிக்கும். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.